உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்ஸ்பெக்டர் சாவி ப்ளீஸ். என்னங்க நீலம் நீலம் நான் போய் நீலம் ப்ளீஸ் அவங்கள போங்க. நான் போறேன். அண்ணே ரிஷி உனக்கு ஒண்ணு ஆகல? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? யா ஐ அம் குட். டோன்ட் வரி. அவங்க ஏதாவது பண்ணா நாமளும் ஏதாவது பண்ணுவோம். நீங்க எதுக்கும் பயப்படாம போங்க. ஒழுங்கா சொன்னது செய்யறானே, இவன் நல்ல பையன்தான். சாவியோட உள்ள வரான். ஏன்னா அவன் உசுறு நம்ம கையில இருக்கே. சாவி உள்ள வருது. வரது தெரியுது. கதவை கூட ஓபன் பண்ணிட்டான். இந்தா. அடேங்கப்பா, இத பாரு. எவ்வளவு பெருசா இருக்கு. இது எவ்வளவு தேரும்? கோடி கணக்குல தேரும். இது வரைக்கும் கொள்ளை அடிச்சதுல மிகப்பெரிய கொள்ளை இதுதான். கழுத்துல இது எப்படி இருக்கு? இந்தாண்டா வச்சிரு. திருடிட்டோம் பெரிய கொள்ளை அடிச்சிட்டோம். இந்தாண்டா அப்படி. இந்தாண்டா எல்லாத்தையும் உள்ள வை. ஹாய் இன்ஸ்பெக்டர். சாவி கிடைச்சிருச்சுல்ல? லாக்கரை திறந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டியா? தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் தடவை போலீஸ்காரங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க திருடுறதுக்கு. தேங்க்யூ நண்பா. நண்பன் இல்ல எதிரி. உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட நான் நட்பு வச்சுக்க மாட்டேன். விரோதம் வச்சுப்பேன். அதை நிறைவேற்றியும் காமிப்பேன். தட்டி தூக்கிடுவேன். மிரட்டறியா? மிரட்டல எச்சரிக்கிறேன். சொன்ன டீல முழுசா முடி. அப்பதான் உயிர் தப்பிப்ப. நான் சாவி அனுப்பியாச்சு. ஹாஸ்டேஜஸ் வெளியில விடு. விடணுமா? இது எப்படி இருக்குன்னா, அதாவது என்னுடைய காலை நானே காயப்படுத்திக்கணுமா? இந்த முட்டாள்தனமான காரியத்தை எதிர்பார்க்காத. சாரி, எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்ப நான் ஹாஸ்டேஜஸ் வெளியே விட்டா நீ என்ன வேடிக்கையா பாப்ப? எங்களை சும்மா விட்டுருவியா? இல்ல தானே. உள்ள வந்து எங்களை பிடிப்ப. நாங்க திருப்பி தாக்குனா எங்களை ஷூட் பண்ணுவ. ரைட்? நீ பயங்கர புத்திசாலிதான். என்ன இருக்காதா? எங்களை சேஃபா வெளியே விடுற வரைக்கும் அவங்க எல்லாரும் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. எஸ், நீ தான் எங்களை பத்திரமா வெளியே அனுப்பணும். சரி, அதுக்காக ஏன் எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்க? ஒருத்தரை பிடிச்சு வச்சுக்க, மத்தவங்களை அனுப்பி வச்சிரு. மத்தவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நீயே அந்த ஒருத்தனை சுட்டுட்டா அப்புறம் எங்களையும் தான் சுடுவ. இத சிங் என்ன பண்ணணும்னு நீயே டிசைட் பண்ணுவியா? அப்ப எனக்காக நீ டிசைட் பண்ணாத. நான் யாரையும் வெளியே விட மாட்டேன். முதல்ல எங்களை சேஃபா வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. எனக்கு 3 வண்டி வேணும். ஹாஸ்டேஜஸோட நாங்க வெளியே வருவோம். வண்டியில ஏறுவோம். அண்ட் கொள்ளையடிச்ச பொருளோட ஹாஸ்டேஜஸை கூட்டு போயிடுவியா? ஒரு பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வண்டியில அவங்களை அனுப்பி வச்சிருவோம். மத்த 2 வண்டிகளை எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்பிடுவோம். நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் நடக்க விடுவேனா? வேற ஆப்ஷனே இல்ல. இவ்வளவு பெரிய நீ சாக விடுவியா என்ன? 5 minutes. Just 5 minutes. இந்த 5ஆம் நம்பர் ரொம்ப லக்கியா இருக்குல்ல? முதல்ல சாவி கிடைச்சது. இப்போ என் பேச்ச கேளு. Just 5 minutes. இப்பவும் உனக்கு புரியலன்னா ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸா வெளியே வருவாங்க. உயிரோட இல்ல, டெட் பாடியா. பிளான மாத்தி ஆகணும். ஏன்னா இந்த ராபர் எல்லா ஹாஸ்டேஜஸையும் கொல்ல போறான். இவன் ஆபத்தானவன் மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரக்காரனாவும் இருக்கான். எல்லா ஹாஸ்டேஜஸையும் பிடிச்சு எங்கேயோ கொண்டு போக போறானா. அங்க கொண்டு போய் சாகடிச்சிடுவான். நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. அவன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும். உள்ள போகலாம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். நாம நேரா உள்ள நுழைஞ்சோம்னா அவன் உள்ள இருந்து நம்மள பாத்துருவான். பேங்க் மேனேஜர் சொன்ன மாதிரி பின்னாடி பெரிய வராண்டா இருக்கு. சோ அந்த பக்கமா போலாம். ஆனா சார், அவங்க உள்ள இருந்து நம்மள பாத்துட்டு இருக்காங்க. நாம இங்க இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் சார். நாம இங்க இருந்து மூவ் பண்ணா நம்ம ஏதோ பிளான் பண்றோம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார். இது உள்ள இருக்கவங்க உயிருக்கு இன்னும் சிக்கலாயிடும் சார். ஐ நோ பாட்டீல். அதுக்கான பிளானும் ரெடியா இருக்கு. இன்னொரு டீமை நான் கூப்பிட்டாச்சு. அப்படியே சார்? டோன்ட் வரி. இன்ஸ்பெக்டர் பீமா, நீங்க வந்து எங்க பொசிஷன்ல நில்லுங்க. நாங்க உள்ள போறோம். ஓகே டீம், நாம எல்லாரும் இப்ப உள்ள போறோம். ராபர்ஸ கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. ஆனா ஹாஸ்டேஜஸ் பாதுகாப்பா இருக்கணும். லெட்ஸ் கோ. எஸ் சார்.
போலீஸோட இன்னொரு டீம் இங்க வந்தாச்சு. அதோட ஒரு டீம் உள்ள போகிறதுக்கும் முடிவெடுத்தாச்சு. போலீஸ்காரங்க உள்ள போனாங்கன்னா ராபர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடக்காது. அதுக்கு பதிலா துப்பாக்கி சூடு தான் இப்ப நடக்க போகுது. இந்த சண்டையில ஹாஸ்டேஜஸோட உயிர் தான் ரொம்பவே ஆபத்துல இருக்கு. போலீஸ் அவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சொல்லு. நீ தான் சொல்லணும். ஏன்னா நான் கொடுத்த 5 நிமிஷம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. நீ என்ன கோவப்படுத்துற. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உன்னோட 5ஆம் நம்பர் உனக்கே அன்லக்கியாக போகுது. ஓ, என்ன உன் டோனே வேற மாதிரி ஆகுது. அப்படியா? புரிஞ்சிருச்சு. நான் உன்கிட்ட தள்ளி வந்து பேசுறேன். ஏன்னா எல்லார் முன்னாடியும் பேசக்கூடாதுல்ல. சொல்லு, உன்னோட ரேட் என்ன? நீ தான் டோன் மாத்துனல்ல. ஏன்னா நான் தான் உனக்கு ஷேர் கொடுக்கலையே. ஆனா கொடுப்பேன். உன் ரேட்ட சொல்லு. என்ன வேலை பேசுறியாடா? இந்த சிங்க இல்ல என் யூனிஃபார்ம் கூட உன்னால வேலை பேச முடியாதுடா. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க, இந்த சிங் ஒரு தடவை தான் சொல்லுவான். அத புரிஞ்சுக்கலன்னா உடைச்சிருவான். உன்னை எப்படி உடைக்க போறேன் தெரியுமா? மறுபடியும் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் வேலை பேசாத அளவுக்கு உன்னோட எலும்பு ஒவ்வொன்னா உடைப்பேன். அதோட நீ எந்த கையில போனை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கியோ அந்த கையையும் உடைப்பேன். லெஃப்ட் சைடுல பிடிச்சிருக்க இல்லையா? எல்லாரையும் விடுங்க. கதவை திறந்து போக விடுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சிங், எல்லாரும் வெளியில வர போறாங்க. நீங்க உள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கிற திருட்டு பசங்களுக்கு புத்தி வந்துருச்சு. இப்பதான் என்கிட்ட ஏதோ பெருசா பேசினா, ஆனா திடீர்னு என்னாச்சு? சரி வாங்க. என்னாச்சு சார்? இந்த திருட ரொம்பவே தந்திரக்காரன். நம்ம கிட்டயே கேம் ஆடுறான். கூட்டத்துல கலந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றானுங்க. பேங்க் எம்ப்ளாயிஸ பிடிங்க. யாரெல்லாம் ஹாஸ்டேஜஸ், யார் திருடங்கன்னு அவங்களால தான் சொல்ல முடியும். ஓகே சார். அவனுங்க கூட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம், ஆனா முகத்தை மாத்த முடியாது. படி, ஆனா ஜோரா படி. கத்தி படி. யார் கையில எல்லாம் கன் இருக்கோ அதுல சில பேர் ஹாஸ்டேஜஸா இருக்காங்க, சிலர் ஏன் ஆளா இருக்காங்க. எங்களுக்கு வண்டியை கொடுங்க, நாங்க சைலண்டா இங்கிருந்து போயிடுவோம். யாரும் இந்த இடத்துல சாக மாட்டாங்க. ஒரு ஜீப் அப்புறம் ஒரு கார், அதோட வண்டி சாவியை அது மேலேயே வச்சிருங்க. இல்லனா ஒவ்வொரு சாவுக்கும் போலீஸ் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டி வரும். அதோட இங்க எல்லாரும் செத்து மடிவாங்க, யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரோட வெல்விஷர் மாஸ்க் மேன். டோன்ட் ஷூட். யாரையும் சுடாதீங்க. கன்னை இறக்குங்க. சொல்லுங்க சார், இப்போ என்ன பண்ணலாம்? சாவியை வாங்கி வண்டி மேல வச்சிடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.